அடுத்த நிகழ்ச்சிக்கு வருவோம். எங்களுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டை நாங்கள் இங்கே வரவேற்கிறோம். முதலாவதாக டாக்டர் தாரணி கேதாரநாதன், நொதர்ன் ஹாஸ்பிட்டலில் சைக்கியாட்ரிஸ்டாக இருக்கிறார். அவ மேடை கலைக்கு அக்கா. அடுத்ததாக எங்களோட ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, எங்களோட சந்தேகங்களை விடை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறா விவிக்தா சுதர்ஷன். வாங்க. என் பேர் ஜே.கே. சொன்ன மாதிரி இளவேனில் ஆசிரியர் குழுவில் ஒருத்தராக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, அதோட சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன், அதோட சில கேள்விகளை நாங்கள் கேட்போம். இந்த கேள்வி ஆல்ரெடி கைண்ட் ஆஃப் ஹேண்ட் பிக். ஏனெண்டா எங்களோட சொசைட்டியில் கேள்வி பேருரையாக போகிற காரணத்தால் முதல்ல கொஞ்சம் கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்டு அதுக்கு பதில் அளிச்சுட்டு தென் நாங்கள் வந்து ஃப்ளோர்கிட்ட கொடுப்போம் கொஸ்டின்ஸை. நீங்கள் கேட்குற கேள்வி எவ்வளோமெண்டாக கேட்கலாம். முதலாவதாக மென்டல் ஹெல்த் சம்மந்தமாகவே எங்களோட சமூகத்தில் ஒரு ஸ்டிக்மா ஒன்று இருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்ட போது முதலாவது வந்த கமெண்ட் வந்து, எங்களோட அம்மா அப்பாக்கெல்லாம் மென்டல் ஹெல்த் இருந்ததா, உங்களுக்கு என்ன இப்படி ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் என்று சொல்லி ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஆனால் எனக்கு நெருங்கிய என்னுடைய மனைவி உட்பட பலர் வந்து கோயிங் த்ரூ ஸ்ட்ரகிளிங் டைம், அவைக்கு மென்டல் ஹெல்ப் எடுக்கிறீங்க. அப்போ அந்த சம்பவம் வீட்டில் நடந்த போது எனக்கு பர்சனலாக ஓரளவுக்கு ஒரு அறிவு சமூகத்தில் இருக்கிற, அறிவு தேடலில் இருக்கிற எனக்கே ஒரு சைக்காலஜிஸ்டுக்கும் சைக்கியாட்ரிஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம் கூட எனக்கு பெருசாக தெரியலை. அப்போ அங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். விவிக்தா, இந்த சைக்காலஜிஸ்டுக்கும், அதாவது சைக்காலஜிக்கும் சைக்கியாட்ரிக்கும் உள்ள வித்தியாசம், எதை எப்போ அணுக வேணும் என்ற விஷயத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். So I think on the psychologist and psychiatrist ரெண்டுமே interchangeable terms. I think நிறைய பேர் யூஸ் பண்ணுவா. But one of the main differences, and நீங்களும் சொல்லலாம் as well, is what a psychiatrist is a doctor. So medicine படிச்சவங்க, psychologist. So நம்மளும் I think we both learn the same on the psychology side of things, but whereas on the intervention பொறுத்தனா we go long term. So ஒரு சைக்காலஜிஸ்டா long term behavioral intervention நம்மளோ diagnose பண்ணலாம் mental health conditionsலாம், but we look at more on the emotional coping strategies, long term intervention. And நிறைய வாட்டியும் ஒரு psychologist and psychiatrist work together actually. So when clients come now, actually at the moment I work with the Department of Education, so I work with the children and their families. So நிறைய children என்கிட்ட வரும்போது see on the diagnosis or medication அந்த விதத்துலலாம் I'll refer off to a psychiatrist or a child psychiatrist or the. So I think both of us can work together, சேர்ந்தே work பண்ணலாம். But on the medical side is more psychiatry, and on the intervention, long term behavioral intervention, emotional strategies, coping strategies, அது ஒரு psychologist. So ரெண்டு பேரும் சேர்ந்து work பண்ணுவோம், but slightly different. நாங்கலாம் medicine prescribe பண்ண முடியாது, but psychiatrists can. And yeah, I think this is a little bit. Yeah. டாக்டர் தாரணி ஏதாவது ஆட் பண்ண போறீங்களா? விவிதா சொன்ன மாதிரி தான், இப்போ மெடிக்கேஷன் டயக்னோசிஸ் அப்படி வரைக்க சைக்காட்ரிஸ்ட், எனக்கான கண்டிஷன்ஸ் வந்து சொசைட்டியில் சைக்காலஜி தெரப்பி மோர் சூட்டபிளாக இருக்கும். ஸோ நான் வேறு செய்கிறது பப்ளிக் ஹாஸ்பிட்டல் சிஸ்டத்தில். அப்போ எங்கள் டீமில் எப்பயும் தேர் பி சைக்காலஜிஸ்ட் ஒன் ஓ மோ இருப்பினம். அப்போ கட்டாயம் எங்களோட ஒர்க் வந்து வெரி கொலாபரேட்டிவ். டீமில் சைக்காலஜிஸ்ட் இல்லாமல் வி கான் ஃபங்க்ஷன் இன் அ வே தனியாக. ஏன்னா பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து தனியாக மெடிக்கேஷன் அண்ட் இல்லை, சைக்காலஜிக்கல் தெரப்பீஸும் important in the treatment. So yeah, we work together, but diagnosis prescribe பண்ணணும்னா it's நாங்கள் தான் அதை செய்யலாம். நன்றி. Okay. Is it working?
கொஞ்சம் க்ளோஸாக வச்சு ரெண்டு பேரோடையும் முதல்வருக்கு அழைப்படுத்தி பேசின போது இந்த மிட் லைஃப் கிரைசிஸை பற்றி நாங்கள் பேசலாம். எங்களுடைய அந்த சர்க்கிள் நிறைய பேர் 40s and 60s இருக்கிறார்கள். அப்போ அந்த மிட் லைஃப் கிரைசிஸை பற்றி ஒரு செஷன் வைக்கலாம்னு சொன்ன போது ரெண்டு பேருமே சொன்னது அதுக்கு ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு ஒரு கிளியர் மெடிக்கல் டெஃபினிஷன் கிடையாது, அது ஒரு ப்ரோட ஏரியான்னு சொல்லி. நான் சொன்னேன் அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் ஃபார் த சேக் ஆஃப் திஸ் செஷனுக்காக எங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வேகனாலும் பரவாயில்ல ஒரு டெஃபினிஷன் தந்தீங்கன்னா அதுக்குள்ளே எங்களோட கேள்விகளை கேட்குறது ஈஸியாக இருக்கும் என்று நான் கேட்டிருந்தேன். டாக்டர் தாரணியா அதுக்கு ஒரு வேக் டெஃபினிஷனாலும் பரவாயில்ல ஒன்று கொடுக்குறீங்களா? முதல் மிட் லைஃப் என்னன்னு இன்னும் சரியாக டிஃபைன் பண்ணல. நீங்கள் இன்டர்நெட் சர்ச் பண்ணால் தெரியும். இதை 40 to 60 என்று இருக்கு, மாதிரி 45 to 65. அப்போ அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இல்லை. பட் மிட் லைஃப் க்ரைசிஸ்ன்றது அது ஒரு டயக்னோசபிள் டிஸார்டர் இல்லை. அதை எங்களோட கிளாசிஃபிகேஷன்ஸில் அப்படி ஒரு டயக்னோசிஸ் இல்லை. நாங்கள் அப்படி எழுதி மருந்து எழுதிடாது. அதுவும் கூட ஒரு சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட், அதாவது இப்போ சொசைட்டியில் கதைக்கிறது. இந்த கிரைசிஸ்ன்றது மிட் லைஃபுக்கு தனியாண்டும் இல்லை. ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இப்போ அடலசன்ஸாக ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதுமாரி யூனிவர்சிட்டி 30s 40s, அதுமாரி எல்டர்லி ஆக்களுக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஆனால் இந்த பீரியடில் ஒரு அந்த ஜெனரேஷன் சாண்ட்விச் பிட்வீன் 2 ஜெனரேஷன்ஸ் மாதிரி. அந்தபடியாக அவைகளுக்கு வர ஸ்ட்ரெஸ்ஸஸ் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், கூடவே இருக்கலாம் மற்ற ஆக்களோட கம்பேர் பண்ணிக்க. ஸோ அந்த டைமில் சேஞ்சஸ் நடக்குது. ஒரு கரியரில் ஒரு ஸ்டக்னேஷன் மாதிரி வரலாம். மற்றது பிள்ளைகள் வளர்ந்து they leave the house, போயினம் பேரண்ட்ஸ் ஏஜிங். அப்போ அவன் இப்போ டெத் அதெல்லாம் பார்க்க எங்களோட ஓன் மோர்டாலிட்டியை பற்றியும் ஒரு வரக்கூடும். 50-60 வருத்தங்கள் வரைக்கும் க்ரானிக் கண்டிஷன்ஸ், டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர் கூட அப்படி வரைக்கும் அப்படி ஒரு ஃபியர் வரலாம். அதோட பாடிலி சேஞ்சஸும் எங்களுக்கு வரும். வெயிட் கெயின், ஹேர் லாஸ், ஹேர் க்ரேயாக வர்றது, மற்ற வேறு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அதுகள். அப்போ அதுகளோட பார்க்க இப்படிப்பட்ட சேஞ்சஸை எதிர்பார்க்க ரிலேஷன்ஷிப்ஸில் பிரச்சனை வரலாம். நீங்கள் மேரிட் ஃபார் சம் டைம், பிள்ளைகள் லீவ் பண்ணுற அப்படி. அப்போ அதுகளால் அப்படி வரைக்க அது ஒரு டைம், இட்ஸ் அ டைம் ஃபார் ரிஃப்ளெக்ஷன். ஒரு அதில் ஸ்போஸ் பண்ணி நின்று வாட் ஐ ஹேவ் அச்சீவ்ட் சோஃபா, இனி எங்கே அடுத்தது இவ்வளவின் காணுமா, அப்படி ஒரு போஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுற டைம் அது. அதால் பேருக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அதுகள் வரும். அதோட கொஞ்சம் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ், இப்போ பாடியிலே நான் சொன்ன மாதிரி சேஞ்சஸ், ஹோமோன் சேஞ்சஸ் அதுகளும் கண்ட்ரிபியூட் பண்ணும். தனியாக வெளியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸஸ் தனியாக இல்லை, குடும்பத்தில் வெளியில் கரியரில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸஸ் இல்லை, எங்களோட பாடிலி சேஞ்சஸும் நடக்குது ஃபிசியாலஜிக்கலி. இப்போ அது எல்லாமே சேர்ந்து கண்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனை கொண்டாடுறது. அதை தான் சொல்கிறேன். அதுக்கு தான் நான் நினைக்கிறேன் மிட் லைஃப் கிரைசிஸ் என்று சமுதாயத்தில் பேர் குடிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அவரோட ஃபோனில் கலைக்கும் போதும் எவ்ரி வேர்டும் கண்ட்ரவர்சியாக வந்துடக்கூடாதோன்னு சொல்லி பயந்து பேசுவா. எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினிஷன் தேவை. ஐ மீன் அதிகம் கூட அதில் இன்வால்வாக இருக்கிற மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸுக்கு அந்த ஒரு காஷியஸ்னஸ் இருக்கத்தான் வேணும். இப்போ நாங்கள் கேள்விகளுக்கு போகலாம். முதலாவது கேள்வி கேதா. வணக்கம். என்னுடைய கேள்வி கனவேருக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். நான் ஒரு முதலாம் தலைமுறை மைக்ரேன். இப்போ பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கூடுதலாக இந்த காலப்பகுதியில், இந்த மிடில் ஏஜ் டைமில் அடிக்கடி வார எண்ணம் என்ன என்னை தவிர மற்ற எல்லாரும் வாழ்கிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு எந்த வீட்டு மோட்கேஜ் கட்டுறதே கஷ்டமாக இருக்குது.
ஆனால் மற்றாக்கள் 2-3 வீடு வச்சிருக்கிறோம். இப்போ இது எப்படி நடக்குது? இப்போ சில நேரங்களில் இந்த திங்கிங் போகக்குள்ள இது நான் பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படிச்சிருக்கலாமோ என்ற அளவுக்கு போகுது. இப்போ ரீசெட் பண்ண முடியாத அளவுக்கான இடங்களுக்கு போகுது. ஆனால் அதே இன்னொரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்த உடனே எல்லாரையும் கூட நான் தான் பெஸ்ட்டாக எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற எண்ணமும் வருது. அப்போ இந்த ஸ்விங்கிங் பெண்டுலம் மைண்ட் செட் ஒன்று இருக்குது. அதே நேரம் இந்த மிட் லைஃப் கிரைசிஸ்ன்றது ஒரு உண்மையான விஷயமா, அல்லது இது வேலை வரதா, அல்லது நான் தான் அப்படி யோசிக்கிறேன்னா என்றது உண்டு. அடுத்தது 2வது கேள்வி, இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வரைக்குள்ள அதை ஒரு பாசிட்டிவான சேஞ்சாக மாற்ற முடியுமா? இப்போ ஏதாவது நாங்கள் ஆக்டிவாக செய்து ஒரு புதிய பார்வை எங்கள் வாழ்க்கையை மீது பார்த்து ஒரு புது துவக்கமாக எங்களை பற்றின பார்வை ஒரு செல்ஃப் லவ்லையோ அல்லது ஒரு செல்ஃப் கேரில் ஒரு சேஞ்ச் வரதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது எடுக்கலாம். Would you like to comment on it? Okay, so I'll take that. I think on the midlife crisis and everything as well that was said before, actually on the crisis no kuda the transition ஆவும் எடுத்துக்கலாம். அந்த ஒரு பீரியட் obviously அது ஒரு self reflection and self evaluation period. இது some people I think அந்த இதில் இருக்கும்போது can be some people can navigate it, அது ஸ்மூத்தாக நேவிகேட் பண்ணலாம். ஓகே, நம்ம ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறோம், ரீஎவாலுவேஷன் பண்ணுறோம், அது ஸ்மூத்தாக இருக்கலாம். இல்லை some people அந்த எமோஷன் அந்த டர்மாயில் வரும்போது அந்த இது யோசிக்கலாம். ஓகே, இல்லை என்னோட கோல்ஸ்லாம் மீட் ஆகலை, நான் ஆக்சுவலாக என்ன அச்சீவ் பண்ணணுமோ அந்த இதெல்லாம் நம்ம பண்ணலன்னு. ஸோ அந்த இதில் ஐ திங்க் அது கொஞ்சம் டிஃபிகல்ட். அது ரெண்டு விதமாகவும் போகலாம். ஸோ இட் கேன் பி பாசிட்டிவ், இட் கேன் ஆல்சோ பி லைக் அந்த ஒன்று இஃப் ஆர் கோல்ஸ் அண்ட் இது ஆர் நாட் மெட் இன்னொரு பக்கம் கூட போகலாம். ஐ திங்க் யூ கேன் ஆட் more to that. இது கூட ஒரு philosophical question. இது இப்போ லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் வர்றது அவாய்ட் பண்ணலாம் தானே. எப்படி கொஸ்டின்ஸ் வரும் மார்னிங் எவ்ரி திங் பாசிட்டிவாக இருக்கலாம், ஈவினிங் எவ்ரி திங் நெகட்டிவாக வரலாம். தட்ஸ் வெரி காமன். அப்படி நினைக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பேத்தாலஜைஸ் பண்ண தேவையில்லை. இது ஒரு பிரச்சனை, இது நான் அட்ரஸ் பண்ணணும்னு. ஆனால் இதில் உங்களை நீங்கள் கூட இதுகளை பற்றி ப்ரீஆக்குபைட் வந்துட்டு அதை பற்றி ஒரு யோசிச்சு கொண்டு அப்படி வந்துட்டீங்கன்னா தென் you have to take this a little more seriously. அப்படி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அது உங்களோட மூடை இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பதகளிப்பு மாதிரி எங்ஸைட்டி மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு இருக்குதுன்றால் நீங்கள் அதுக்கு ஹெல்ப் எடுக்கணும் யாரும். பட் அதர்வைஸ் இப்படிப்பட்ட worries வந்து இப்போ 40-50 வரைக்கும் உங்களோட கரியர் அதுலேயும் நீங்கள் ஒரு சர்டன் பொசிஷனை அச்சீவ் பண்ணிட்டீங்களா. இப்போ it's almost like very routine, day in day out. ஒவ்வொரு நாளும் இதைத்தான் செய்யணும், ஒரு சலிப்பொண்டு வரலாம். அது இப்போ கனப்பேர் நான் நினைக்கிறேன், ஐ திங்க் இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் சைக்காட்ரி. இப்போ இது ஃபிலாசபியில் தான் நான் யோசிக்கிறேன். இப்போ கனப்பேர் திஸ் இஸ் இட், நான் ஹாஃப்வே மார்க் வந்துட்டேன், இனி திஸ் இஸ் இட், த ரெஸ்ட் வந்து இட்ஸ் கோயிங் டவுன் ஹில் அண்ட் மேரி. அப்படி இல்லாமல் யூ கேன் ஸ்டில் இப்போ எங்களுடைய இமீடியட் என்வாயர்மெண்ட்டில் இப்போ வீட்டில் பிள்ளைகள் போய் அப்படி எல்லாம் சேஞ்சஸ் நடந்தாலும் பட் ஸ்டில் நீங்கள் நியூ இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணி உங்களோட சோஷியல் சர்க்கிள்ஸை திஸ் இஸ் த டைம் டு லுக் அட் திங்ஸ் மோர் பாசிட்டிவ்லி. இப்போ உங்களுக்கு லெஸ் ஒர்க் விட்டு அப்போ டு டெவலப் மோர் சோஷியல் கனெக்ஷன்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அதுகள் அப்படி எக்ஸசைஸ் அப்படி நியூ ஆக்டிவிட்டீஸை நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்க அதுகள் இப்படிப்பட்ட இதுகளை மிட்டிகேட் பண்ணும். அதோட இப்போ உங்களுக்கு ஒரு கரியரை பற்றி கூட ஒரு worry இருந்தால் கூட just take a chance and change it. இப்போ ட்ரை இனி இதுலேயே போய் முடியணுமென்று சொல்லி இல்லை. ஸோ இஃப் யூ டோன்ட் டேக் சேலஞ்சஸ் இட்ஸ் டிஃபிகல்ட். அதால் அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்னா அது ஒரு ஆஸ் ஷீ சார் இது ஒரு டைம் ஃபார் சேஞ்சுன்ட்டு ஒரு அதில் போஸ்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி
நியூ வெஞ்சர்ஸுக்கு போகலாம், புது இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூ வில் ஹேவ் மோர் டைம், மோர் ஹாபீஸ் புதுசாக. அப்படி இது ஒரு இந்த பீரியடோட திஸ் இஸ் இட் எண்ட், இனி வயசு போகிறதான்னு சொல்லி யோசிக்காங்க. ஐ ஹோப் ஐ அட்ரஸ்ட் what you asked. நன்றி. அதில் ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் என்னென்னா, இது ஒரு 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 பார்ட்னராக எப்படி இதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ சிலவில் எங்களுக்கு நடக்கிற கிரைசிஸ் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும், பட் பார்ட்னருக்கு தெரிய இருக்கும். சிலவில் ஃபேமிலியிலேருந்து அந்த ஒரு சொன்ன மாதிரி அந்த ஃபேட்டிக் வந்த டைமில் ஒரு ஒரு எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் ஒன்று வந்துடும். ஃபேமிலி விட்டு போகிறது, பல குடும்பங்களில் எஃப்ஐஆருக்குரிய பொட்டென்ஷியல் இந்த மிட் லைஃப்பில் வாரத்துக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். எந்த டைமில் ஓகே ஒரு ரெட் அலாம், மேபி இது கவுன்சிலிங்க்கு போகணும், போனால் இதுலேருந்து மீளலாம்ன்ற ஒரு சிச்சுவேஷனை எப்போ நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம்? விவிக்தா. see அந்த முன்னாடி சொன்ன மாதிரி இது obviously இந்த தாட்ஸ்லாம் வருது is a normal phase of life. அந்த மிட் லைஃப் வந்த உடனே, and I like said before as well, any stage of life நம்ம ஒரு ரீஎவாலுவேஷன், நம்மளோட செல்ஃப் ஐடென்டிட்டி எல்லாமே இவாலுவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த தாட்ஸ் அண்ட் அந்த ஆங்ஷியஸ்னஸ் வருது நேச்சுரல் தான். பட் எப்போ கொஞ்சம் ஐ கெஸ் அந்த ஸ்டேஜ் மேபி கொஞ்சம் ரெட் ஃப்ளாகாக இருக்குன்னா ரொம்ப விட்ரானாக இருக்கிறது, இல்லை சில ஆக்டிவிட்டி அண்ட் லைக் ஹாபிலாம் யூஸ்வலாக பண்ணுறது, அதுலேருந்து விட்ரா பண்ணுறது, நிறையா லாட் ஆஃப் பீப்புள் கிட்ட பேசாமல் இருக்கிறது, அண்ட் நாட் ஃபைண்டிங் தட் ஜாய் இன் தி யூஸ்வல் ஆக்டிவிட்டீஸ் தட் தே யூஸ் டு டூ, அதெல்லாம் கொஞ்சம் ரெட் ஃப்ளாக். அண்ட் அகேன் ஐ திங்க் there's a very important distinction that இது நிறைய நாளுக்கும் இருக்கணும். இட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ திங்க் சரி ஒரு 2 வாரம் has happened or what not. I think it has to be prolonged. But even அந்த ஒரு 2 வாரம் நடக்கிறது can still be, if you notice some change or something, that is, it's nothing wrong to have that open communication and just check in and just to see okay எதா இருக்கா, or something is happening. இல்லை நீங்கள் டெய்லி வீக்லி பேட்மிண்டன் போகிறீங்களே, என்ன நிறுத்திட்டு எதா ஆர்த்தா or something, do you want to talk about it? So I think அதெல்லாம் even though again there's two folds, அது நிறைய நாளைக்கு இந்த மாதிரி இருக்கணும். பட் ஈவன் when we notice that first change, இல்லை கொஞ்சம் irritability இருக்கா, mood swings இருக்கா, that first change, அந்த மிட் லைஃப்லேயே நிறைய சேஞ்சஸ் இருக்கு. லைக் ஈவன் ஃபார் women அந்த menopausal, perimenopausal phases. So naturally there's a lot of things going on with the body and hormones and biological changes. So I think it's really important to have that discussion, that first bit of change that's there, just to have that and the open communication. என்ன ஆறுது, என்ன பண்ணலாம், and அந்த மாதிரி. If it continues going on for a longer time, அப்பதான் when we might look at okay, having a look at our support system that's around us, and that will be the first point of call. There's no shame, okay, and the support system, if that's not enough, to go and encourage that person to seek professional help. If that's not something that namble provide பண்ண முடியலையா, okay, we're not good at those conversations, it's okay to go and seek help. So I think there's no ஒரு certain point இல்லை எப்போ help seek பண்ணுறது, but at the individual basis. And I think first sign of கொஞ்சம் change தெரிஞ்சா அதை inquire பண்ணுறதுக்கு, if you want to add. Yeah, that's it. So ஒரு இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளக்ஷுவேட் பண்ணால் தட் இட்ஸ் வெரி நார்மல். ஆனால் சொன்ன மாதிரி இப்போ ஒரு certain பீரியடுக்கு தொடர்ந்து இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஃபேமிலிக்கே டு ஹாவ் அ சாட், சிட் டவுன் அண்ட் ஹாவ் அ சாட், மற்ற எது ப்ராப்ளம் இருக்காண்டு. அப்படி இருந்ததுன்னா இப்போ பெருசாக வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களோட ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் கால் வந்து கோ டு யுவர் ஜென்ரல் ப்ராக்டிஷனர். இப்போ அவையில் தான் எல்லா ரெஃபரல்ஸும், இப்போ எத்தனையோ சர்வீசஸ் இருக்குது ரெஃபர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் ஆஸ்திரேலியா அப்படி எத்தனையோ சர்வீசஸ். ஸோ மெடிக்கேஷன் வேணுமெண்டா டயக்னோஸ் பண்ணி சம் ஆஃப் த சிம்டம்ஸ், இப்போ உங்களை நித்திர குறைவு, பசி குறைவு, முந்தின மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒர்க்குக்கு போக விருப்பம் இல்லை, அதோட ஆக்களோட கதைக்கிறது, அப்படி எதுமெண்டா சில வழியில் அதுக்கு இப்போ மருந்து தேவைப்பட, இது மெடிக்கேஷன் தேவைப்படக்கூடியது இருக்குது. மெட்டல் சைக்கோதெரப்பிக்கு அப்படி ரிஃபர் பண்ண எது இருந்தாலும் உங்களுடைய ஜிபிக்குள்ளால் தான் பெஸ்ட் டு ஹேப்பன். என்னபடியாக ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேமிலி லெவலில்
திங்க் அபவுட் முதல் கதைச்சு இதை சால்வ் பண்ணலாமான்னு பார்க்குறது. ஆனால் இல்லையான்னா ஐ திங்க் வித்தவுட் வெயிட்டிங் உங்களோட ஜிபி ஒருக்க போய் உங்களுக்கு ஜிபிட்டு போகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் ஒன்றும் தேவையில்லை. தே அண்டர்ஸ்டாண்ட். அதோட கூட இது மென்டல் டிஸார்டர்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு anxiety டிப்ரெஷன் அப்படி எதுவும் கண்டிஷன்ஸ் இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்துட்டுதுன்னா தே ஆர் த ஃபர்ஸ்ட் போர்ட் ஆஃப் கால். அவையில் மோஸ்ட் ஆஃப் த டிஸார்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறவை. ஸோ தே ஆர் வெரி கேப்பபிள். நல்லபடியாக போய் மீட் பண்ணி வெள்ளனியாக ஹெல்ப் எடுக்கிறது நல்லா. நன்றி. இது சம்பந்தமான இன்னொரு கேள்வி பாலா. ஹலோ. ஸோ ஆஸ்திரேலியாவில் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, கேன்சர் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ 2009 தே ஸ்டார்டட் தி மூமெண்ட். அது கார்பரேட் ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க 2009. இட் காட் பிக்ட் அப் ப்ராப்ளி 2012 அந்த சமயத்தில். பட் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. தட்ஸ் கால்ட் ஆர் யூ ஓகே பேபி. ஸோ அந்த டயலாக் இது. ஸோ தட் மூமெண்ட் ஸ்டார்டட் இன் 2009. இட்ஸ் பிக்ட் அப் அ லாட் இந்த பாஸ்ட் 3 years. பட் எல்லாமே வந்து கார்பரேட் லெவலில். ஸோ கார்பரேட் லெவலில் மற்ற மூமெண்ட்டை ப்ரொமோட் பண்ண மாதிரி பண்ணுறாங்க. ஆஃபீஸில் யூ டு செக் இன் அந்த மாதிரி. கொஸ்டின் வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் தட் கொஸ்டின் இன் அ ஃபேமிலி செட்டப். ஸோ ஹவ் ஆஃபன் யூ டு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல there's a small difference இருக்குன்னா how often you have to ask the question, are you okay? It not only the midlife like parents go, but for the teenagers who are crossing in the cross path இருக்கவங்களுக்கு. So how often we need to ask that question, not thinking they're in a crisis, but in a general society அதை எவ்வளோ ஆஃபன் கேட்கணுங்கிறது கொஸ்டின். Yeah, it's a good question. I think definitely நம்ம அந்த crisis ஸ்டேஜ்னு வந்த அப்புறம் தான் கேட்குறது அந்த கேள்வியில். ஐ திங்க் இட்ஸ் சம்திங் தட் நானும் ஐ திங்க் பேரண்ட்ஸோட பேசும்போது as well when working with children சொல்லுறது மேபி வீக்லி யூ கேன் செட் அப் அ டைம் like you know whether that's Sunday at the end of the week or எந்த நாள் கூட just ஒரு check in. okay நம்ம இந்த வாரம் end of the week what are we thankful for, what has happened, is everything okay. And I think it definitely அந்த crisis வரும்போது தான் இல்லை அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சும் போது தான் அந்த கேள்வி கேட்குறது is not it. I think actually if you just set up times even during the week or like on the family time or anything and the kelvi kekkiradhukku okay are you okay, is there anything that's going on school eda, because nariya vaati even in general a lot of people are you okay na kuda kekkumbodhu nariya per yes nu da solra, you don't get much from that. Na client so solren adukku mela nariya varadu okay yeah we're okay nu da, but I think and the வேறு விதமாக கூட கேட்கலாம். சி அந்த வீக்லி செக்இன்ஸில் இருக்கும்போது இல்லை எண்ட் ஆஃப் டே பிஃபோர் டின்னர் எல்லாரும் பேசலாம் ஸ்கூல்லேருந்து, அங்கேருந்து எதா வரலாம் as well. So I think it's very important proactively அந்த crisis வரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு செட்டப் லைக் ஜஸ்ட் அட்லீஸ்ட் டெய்லி ஆர் வீக்லி ஃபேமிலியோட உட்காந்து எப்படி இருக்கு எல்லாரும் எப்படி இருக்கா, என்ன பண்ணோம் இந்த வாரம், என்ன தேங்க்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரத்துக்கு, எதா இருந்ததா எதா நடந்ததா ஸ்கூலில் ஒரு வீட்டில் ஒர்க்கில். ஐ திங்க் யா லைக் டெஃபினெட்லி ப்ரோஆக்டிவ்லி டு டூ தட். முந்தியண்டா அந்த ஃபேமிலியோடு இருந்து டின்னர் டைம் அப்படி இப்போ அந்த அப்படி செட்டிங் எல்லாம் இப்போ இல்லை, எல்லோரும் பிஸி. ஆனால் அட்லீஸ்ட் வேறு வீக்லி அப்படி ஒன்று இருக்கேக்க அந்த இன்டராக்ஷன்ஸில் நீங்கள் நோட் பண்ணலாமே, எவ்ரிபடி டாக்கிங் பிஹேவிங் ஓகே எல்லாட்டில் ஒரு வித்தியாசம் இருக்காண்டு அந்த அந்த அப்போ கதை கேட்கே உங்களுக்கு விளங்கும் எதுவும் இருந்ததுண்டா தனியாக அட்ரஸ் பண்ணலாம். I have my own contention about that are you okay day. And வருஷத்தில் ஒருக்கா அக்டோபரில் அதை கேட்டு you are not going to achieve anything. It's more about having an awareness in the age இப்போ say school children in the what kind of problems they can undergo. Bullying is very common, stress related to exams and studies and everything. அப்போ அதுகள ஒரு வீக்லி ஹவு திங்ஸ் ஆண்டு செக் பண்ணுறது மோர் யூஸ்ஃபுல். ரெகுலர் செக்கிங் அது பெருசாக டெவலப் பண்ணி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வரக்கு முதல் ஒரு அவேர்னஸ் இருந்தால் நல்லா.
நன்றி. அடுத்ததாக ஒரு முக்கியமான டாபிக், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பொதுவான தேவையான ஒரு டாபிக். மது, என்னோட கொஸ்டின் என்னென்னா, ஒரு 40 வயசு வரைக்கும் நம்ம நிறையா வி ஹாவ் மோர் டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அது பார்க்குறதுக்கு ஓடுறதுக்கே நம்ம நிறைய டைம் செலவு பண்ணிடுறோம். அப்போ 40க்கு அப்புறமா வில் பி திங்கிங், சரி இப்போ நமக்கான டைம் நம்ம ஏதாவது செஞ்சுப்போம் நமக்காக. ஏன்னா பிள்ளைகள் செட்டில் ஆகிட்டாங்க, லைக் ஓகே நம்ம ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டோம், ஸோ இப்போ நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி வில் டேக் ஸ்டெப்ஸ். ஒரு எக்ஸசைஸ்க்கு போகிறதோ, ஏதாவது ஒரு கேமுக்கு போகிறதோ, ஏதோ புதுசாக கற்றுக்கிறதோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். அப்போது அப்படி போகும்போது ஹவு மச் இஸ் டூ மச்? ஏன்னா அது போகும்போது அது மிட் லைஃப் கிரைசிஸ்க்குள்ளே போகிறோமான்னு தெரியாமையே அந்த வழியில் நம்ம போகிறோம். அப்போது ஹவு மச் இஸ் டூ மச் ஆன் திஸ் ஒன்? ஏன்னா நமக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே இது நல்ல விஷயம், இது நான் நிறைய பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஓகே ஷீ இஸ் கோயிங் த்ரூ அ மிட் லைஃப் கிரைசிஸ், ஐ கெஸ் ஷீ இஸ் டூயிங் ஆல் தி ஸ்டஃப் அப்படின்னு அவங்களுக்கு தோண சான்சஸ் இருக்குது இல்லையா? ஆனால் எனக்கு அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ ஹவு மச் இஸ் டூ மச்? எது வரைக்கும் நம்ம ஓகே போகிறது நல்லது பண்ணலாம், அது எங்கே ஸ்டாப் பண்ணணும், எங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெட் சிக்னல் வந்து எது? இல்லை, ஐ திங்க் கண்டிப்பாக ஐ திங்க் ஒரு அந்த மிட் லைஃப் கிரைசிஸே அந்த டேர்ம், அந்த வெஸ்டர்னைஸ் டேர்ம். ஸோ ஐ திங்க் ஈவன் obviously when people are, you know, jumping into sports or doing திடீர்னு வேறு ஒரு ஹாபி எடுத்து டான்ஸிங் எடுத்து, I think no, it's a hard question. Nothing is too much. I think it's good, but where now with a psychological perspective in the varena, I think see nammaloda role or enoda role as a psychologist is to determine what and the change ku pinadi enna motivations. So நீங்க டெஃபினட்டா லைக் டூயிங் அ நியூ ஹாபி, அது இஃப் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் அ பாசிட்டிவ் பிளேஸ், சரி நான் தான் என்னோட ஹெல்த்துக்கு ஒர்க் பண்ணணும் or I want to do that, then கண்டிப்பா லைக் யூ நோ more the merrier. பட் அது எங்கன்னா we might think that it's a little bit concerning is எதா அவாய்ட் பண்ணுறதுக்கு are we jumping into all these positive with it, and because see in that time I think அது definitely positive இருக்கலாம். But if it's something like வேற ஏதோ aspectல like we've done that on the reflection and then நம்மளோட goalsலாம் aren't met or careerல we're not where we want to be and திடீர்னு we're jumping into some other activity or we're jumping into that to distract ourselves from there, அது அப்புறம் தான் like we'll definitely have to think about it later. So I think if there is a positive element of that and if it's just that நம்மளே யோசிக்கிறோம் ஓகே நம்ம health and fitness, நம்ம new social connections பண்ணோம், அந்த மாதிரி we want to do that in midlife, then completely sky's the limit. But I think நீங்களே அந்த self reflection பண்ண அப்புறம் okay is it because of this or is it because நம்ம எதா do we feel like something else is there that நான் அது இப்போ ஃபேஸ் பண்ணல, நான் I'm going to throw myself into something new so I don't have to think about that. அப்பதான் கொஞ்சம் கன்சர்ன், அப்பதான் கொஞ்சம் ரெட் ஃபிளாக் வரும் அந்த விதத்தில். ஸோ and other later தான் ஷோ ஆகும். But I think there's no you might disagree but I think there's no too much அந்த இதில், just on the intention has to be like good and that we're not running away from some emotions or turmoil or அந்த விதத்துல. I perfectly agree. கிரைசிஸ் என்றது உங்களுக்கு தான், மற்ற ஆக்கள் உங்களை டயக்னோஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அது இப்போ நாங்கள் கிரைசிஸ்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல், இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ், இண்டிவிஜுவல், ரைட்? நீங்கள் அதை பற்றி நீங்கள் செய்கிற அந்த நியூ ஆக்டிவிட்டிஸ் பற்றி இஃப் இட் மேக்ஸ் யூ ஃபீல் பாசிட்டிவ், God would others say about it, I think. Yeah. நன்றி. எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமாகவே என்ன அப்படி தான் சொல்லி கொண்டிருக்காங்க கிரைசிஸ். அடுத்ததா தாமரை அக்கா. Positively and living a really good life despite
all the issues they have in life. Loneliness இருக்கலாம், financial burden இருக்கலாம், medical issues இருக்கலாம், but still some people are really taking it positively. On the other side, some are really struggling. I'm just comparing or looking at my cohort, obviously. So what's the difference? How does, what makes that difference? ஏனது கொஞ்சம் பேருக்கு பாசிட்டிவாக ஒரே விஷயத்தை எல்லாம் சேம் சிச்சுவேஷன் ஆனால் கொஞ்சம் பேர் பாசிட்டிவாக இருக்கீங்கன்னா மெட்டாக்கள் கோயிங் இன் டு அ கிரைசிஸ். நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒவ்வொரு சரியான வித்தியாசமான அட்டம்ஸ் இந்த வேர்ல்டில். நோ டூ பர்சனா அலைக், ரைட்? எங்களோட பர்சனாலிட்டி, எங்களோட ஜெனட்டிக் மேக்கப், நாங்கள் கொண்டு ஜீன்ஸ், எங்களோட பாடி ஃபங்க்ஷனிங், நாங்கள் இன்னொரு உலகத்தை பார்க்குறோம், எல்லாமே வெரி டிஃப்ரெண்ட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டன் கண்டிஷன் இந்த சொசைட்டியில் இருக்குதுண்டா ஒரு கொஞ்சம் பேரை தான் அது பாதிக்க போகுது, மிச்ச பேரை பாதிக்காது. இப்போ மிட் லைஃப்பில் கொண்டு போகிற எல்லாருக்கும் இந்த இப்படிப்பட்ட யோசனைகள் பதட்டங்கள் வேறு மட்டும் இல்லை. அது என்னென்ன டீல் பண்ணினம் உண்டு அவன் பர்சனாலிட்டி, மற்றது அவைகளுக்கு இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம், அவன் ஃபேமிலி, சொசைட்டியில் அவைல் கரியர் லெவலில் அக்கம்ப்ளிஷ்டு, இப்படிக்கான ஃபேக்டர்ஸ் அதை டிட்டர்மின் பண்ணுது. அதோட சில வழியில் அவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்க அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணுமென்று இருக்கும். they might be undergoing a different type of stress. அல்லாட்டில் அவையில் அதை ஷோ பண்ணாமல் இருக்கக்கூடும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம். அந்தபடியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should stop comparing ourselves to others. ஆனால் அதுக்காக ப்ராப்ளம் இல்லாத ஆக்கலண்டு இல்லை. இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் வேறு மட்டும் இல்லை. சில பேர் மேனேஜ் பண்ணிக்கொண்டு போவினோம், சில பேர் அது ஒரு டிஃபிகல்ட் பீரியடாகவே யோசிக்க மாட்டினோம். சில பேர் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவன் சில பேருக்கு எல்டர்லி பேரண்ட்ஸை பார்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, மெட்டாக்களுக்கு இருக்காது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் வித்தியாசம். அந்தபடியாக அப்படி ஒன்று மெட்டாக்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு நினைக்கிறது தட்ஸ் ராங். மற்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானது. ஸோ we have to accept this is a circle of life. Yeah, and I think just to add on that, Kandipa, the grass is always greener on the other side. And I think Namloda generation, and speaking as someone like my age as well, and the social media is a very tricky thing as well, because nariya pere what they show to everyone else is a very nice and happy life, and veedu vaangirudhu, car vaangirudhu, like they're just dealing through life and going through it so well. But actually we don't know what's going on. And I think coming up from also, like, I think there's a bit of the comparison society as well. Okay, ava indha mari pandra, ava indha mari pandra illa number. I think we all have our own journeys as well and the idla. So there's definitely like ava maybe where stress irukla, but I think part of it also comes to nammaloda thinking as well. Number enna situation we've been handed, and nammalo eppadi and how do we think and the okay eppadi positive ah yosikala namba in the situation. Sorry, yes, can we develop that attitude? Kandipa, Because I live with someone who never gets stressed. So can we develop that? I don't know how, but that's my question. Pretty up your eye. Speaking from personal experience, I think. I'm just saying. So apdi irukkalamna everyone can be happy, right? Kandipa, I think yeah, definitely you can. Like techniques, tips for us to It's not right way. இது பண்ணிடலாம். அது ஒன் இஸ் நான் சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி இஸ் a big factor. இப்போ சில பேர் வெரி
யோசிக்கிற anxious personalities from the childhood. சின்ன விஷயத்துக்கும் பதட்டப்படுற, யோசிக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற சில பேர் very calm personality, taking everything in their own stride and மாதிரி அப்படி. இப்போ அது பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இப்போ யூ கேன் டெவலப் certain techniques. Even you can get some therapies to look at the positive things, or over a problem நீங்கள் என்னென்று டீல் பண்ணுறீங்க, என்னென்று எப்படி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அண்ட் அந்த இது you can change with some help. Even cognitive. Yeah, I was thinking that. Yeah, so she could answer that. Yeah, so I think leading on from therapies, there are some therapies that we as psychologists do as well, that அந்த எப்படி நம்மளோட திங்கிங்கை மாற்றுறது, எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் நம்மளோட திங்கிங்கை. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் இதான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், கம்மிங் பேக் டு த பாசிட்டிவ் அண்ட் பீங் லைக் ஓகே இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணலாம். அந்த பாசிட்டிவ் திங்கிங் இஸ் ஆக்சுவலி திடீர்னு மாற்ற முடியாது அந்த டெக்னிக்ஸ். இட்ஸ் a long road, பட் அந்த மாதிரி தான் கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி கேன் கிவ் யூ. லைக் அந்த எப்படி அந்த மைண்ட், the frame of mind எப்படி மாற்றுறது, நம்மளோட திங்கிங் எப்படி மாற்றுறது, and that itself can translate onto அந்த crisis, அந்த midlife crisis, இல்லை நம்மளோட ஸ்ட்ரெஸ், அந்த anxiety, அந்த இதுலேயும் மற்றவா எப்படி இருக்காலே நம்மளுக்கு மாத்திரம் இவ்வளோ கஷ்டம் வருது, and we can change that to okay நம்மளும் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், நம்மளும் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம், நம்மளும் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் அதுவும் அதிலிருந்து ஃபாலோ பண்ணுறது. ஐ மீன் இதே பிரச்சனை எங்கள் வீட்டையும் இருக்குது. நீ ஒத்த ரூட்டாக இருக்கிறதாலே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறோம். ஒரு வெட்டரன் தமிழ் ஸ்பீக்கர் ஒரு ஆள் கிட்டடியில் ஆஸ்திரேலியா வந்திருந்தவர். அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய பேச்சுகளில் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, பெண்கள் வந்து உணர்வு நிலை ஆழ மேம்பட்ட ஆட்கள், ஆண்கள் அறிவால் சிந்திக்கிறார்கள் சொல்கிறது. இது வந்து எங்களோட சமூகத்தில் ஒரு ஸ்டிக்மாவாக வந்து கொண்டிருக்கு. இது அவரை மட்டும் நான் பிள்ளை சொல்லல, எங்களோட அம்மாவே. நான் கிட்டடியில் ஒரு என்னுடைய நண்பி ஒரு ஆள் இறந்து போனதுக்கு I kind of broke out, collapsed, ஆளத் தொடங்கிட்டேன். அந்த வல்னரபிளாக ஃபீல் பண்ணிக்க அம்மா சொன்னது, ஆம்பளை பிள்ளை இப்படி அழக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ இஸ் இட் ஓகே டு பி வீக்கர் அண்ட் வல்னரபிள்? இது வந்து ஒரு ஜெண்டர் இதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுதா, அல்லது இந்த பிரச்சனை எல்லாருக்குமே வரலாமா என்றதை நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தும். கண்டிப்பாக ஐ திங்க் there's two things to that. Kandipa and the gender based and the gender roles, gender norms, stereotypes, yes, and the okay males now especially I think and the midlife varthu like a lot of males hold on the role of father, maybe grandfather as well. So and the show of weakness might not be either expected or seen or anything like that, but I think personally, and the showing that weakness is a strength. It's not easy to show weakness, and the, even leading on from that, nanu solven, and the help seeking help, going out to actually seek a GP or psychologist or psychiatrist, adu easy illa. Adu it takes a lot of strength to actually come out. Namba ellarkum emotions irukku, male female nu vidyasam illa. So I think it's very important that yes, even males cry, females cry, and I think அது நம்ம ஃபேமிலியா ஒரு it's good to have that conversation. It's okay to feel a certain way. It's okay. யார் இருந்தாலும் அந்த எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னா அந்த அவுட்ரைட்டாக க்ரை பண்ணலைன்னா அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா I think that can lead to a lot more consequences in the future than actually expressing it. So and the weakness,
நான் வீக்னஸ்னு கூப்பிட மாட்டேன். அந்த எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரென்த். அண்ட் ஐ திங்க் லாங் டேர்மில் இட் கேன் ஆக்சுவலி பி பெனிஃபிஷியல். அந்த எமோஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னா ஐ திங்க் இட் ஆல்சோ ஷோஸ் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, உங்களுக்கு அந்த யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு எக்ஸ்பிரஸ் தட் எமோஷன். ஸோ இன் ஷார்ட் அது வீக்னஸ் இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் அது நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி பிகாஸ் ஐ திங்க் பட் ஜென்ரலாகவே ஐ திங்க் நம்மள அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இல்லை வீட்டில் அந்த கான்வர்சேஷன் இட்ஸ் ஓகே, நீங்கள் அப்செட்டாக இருக்கும் போது நம்ம பேசலாம். அது சும்மா லைக் நாட் ஜஸ்ட் டு ஷட் இட் டவுன். ஐ திங்க் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் வந்து இப்போ வெஸ்டர்ன் சொசைட்டியில் இல்லையண்டு இல்லை, ஆனால் எங்களோட சொசைட்டியில் கூட அது அதோட அந்த ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் கூட செகண்ட் ஜெனரேஷன் அந்த சில்ட்ரன் வந்து அவைல் வெஸ்டர்ன் சொசைட்டியில் ஐ திங்க் தே ஹேவ் மோர் sort of they're more liberal perspective in that regard, I think, more accepting. ஆனால் எங்கள்கிட்ட இதில் சொன்ன மாதிரி இப்படி ஹெல்ப் கேட்குறது இமோஷன்ஸ் அது சர்டன் ஸ்ட்ரென்த், அது மோர் அக்செப்டபிள். இப்போ எங்களோட சொசைட்டியில் கூட ஆக்கள் அதில் வென்டிலேட் பண்ணிக்க வெளியில் கதை கேட்க மோர் அக்செப்டன்ஸ் கூட நார்மலைஸ்டாக வரும். நாங்கள் உள்ளுக்கு வச்சிருக்க தான் கூட ஸ்டிக்மடைஸ்ட். ஸோ ஸ்டிக்மா இஸ் a big barrier. இப்படி கதைக்கிறதே இட்ஸ் a good thing to break down the stigma. And whenever talk shows, so people are coming out, and even think about that, even politicians, prime ministers are coming out and talking about having depression and treatment. So அப்படி ஒரு லெவலுக்கு நாங்கள் we should be more and more open. There's nothing shameful about that. என்னடா யாருக்கும் it's very common. பாப்புலேஷனில் 40-50%க்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் at any time or sometimes more. So it's very common. இப்போ diabetes, hypertension அதே மாதிரி தான். It's nothing wrong. எல்லாம் it's all coming from the brain. It's nothing about weakness. இது மைண்ட் இல்லை, இது வீக்னஸும் இல்லை. This is all coming from the brain. இப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம் என்றால் யூ கெட் ஹார்ட் டிசீஸ். அது மாதிரி தான் பிரெயினில் சர்டன் கெமிக்கல்ஸ் இது ப்ராப்ளம் என்றால் யூ கெட் ப்ராப்ளம்ஸ். ஸோ தேர்ஸ் நத்திங் ராங் இன் டாக்கிங் அபவுட் இட். ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இல்லையா, அதில் எதுவித ஷேமோ ஸ்டிக்மாவோ இருக்க தேவையில்லை. இப்படி ஒரு பெரிய ஒரு ஃபோர்முலா இப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அடுத்ததாக ஐ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாருக்குமே. சாந்தி அக்கா, நீங்கள் ஆல்ரெடி இதை பற்றி பேசினது தான் ஸ்டார்டடு. விமன் வரும்போது மெனோபாஸ், ப்ரீ மெனோபாஸ், இந்த ப்ரீ மெனோபாஸ்ன்றதே ஒரு நியூ டேர்மாக தான் நான் வந்து பண்ணது. விமன் வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம கோ த்ரூ பண்ணும்போதே நமக்கு தெரியும், எனக்குலாம் தெரியும் ஒன்றுமே இல்லை ஆனால் அப்படி ஒரு கோவம் வருது அப்படின்றது. ஐ வில் டெல் லைக் ஓகே இன்னைக்கு ஜஸ்ட் லிசன் டு மீ, ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆன்சர்ஸ் அப்படின்னு. ஆனால் இது வந்து இப்போ கூட இருக்க பார்ட்னர்ஸ்க்கு வந்து இதில் எவ்வளோ தூரம் அவேர்னஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 4 லேடிஸ் சேர்ந்தால் கண்டிப்பாக மெனோபாஸை பற்றி பேசியிருப்போம். பட் டு மென் டாக் அபவுட் இட், அவங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கிறது, அதில் மாற்றம் வந்திருக்குதா அப்படின்றது தான். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் 4 பேர் ஒன்றா சேர்ந்தா கிரிக்கெட்டை பற்றி தான் பேசுகிறாங்க, வேற எதை பற்றியும் பேசுகிறதே கிடையாது. எனக்கு எப்பயுமே இருக்கும் அது இல்லையா, அவங்கவுங்க ஃபோனு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ப்ராப்ளமா இன்னும் அவங்க பார்க்கலையா, இல்லை அவங்க அதை பற்றி பேசிக்கிறது இல்லையா. இப்போ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இருக்குன்னா வீ டாக். அப்போ அவங்க 2 பேரும் ஒய்ஃபும் அதே கோ த்ரூ பண்ணுறாங்கன்னா அந்த ஹஸ்பண்ட்ஸும் அதை பற்றி பேசணும்ல. ஆனால் அவங்க அதை பேசுகிறதே இல்லை அப்படின்னும் போது எனக்கு அது ஐ டோன்ட் நோ அதை எப்படி எடுக்கிறது. இல்லை ஸ்டில் மென் டசன்ட் டாக் அபவுட், நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் அதை வீக்னஸாக ஃபீல் பண்ணுறாங்களா, அதை எப்படி. அண்ட் அது ஒரு பக்கம்னா கூட நம்ம ஹஸ்பண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேல், இப்போ எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் 2 sons, ஸோ ஐ எம் வித் பாய்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்றத பற்றி. I think now biological side patti pesla, I'll leave the biological side there and the but I'll just touch on and the conversation about without going in too much detail, but I think conversation about and the feminine health issues and the female namloda
society I think is a bit taboo at times. See, and the menopause no one I think it's a lead on. See, chinna vayasula nambalukku we go through other thing and the periods and the idella. See, and the conversations kuda I also grew up in a time where it wasn't as open. It's not as openly discussed. Females, it's very openly discussed, but I think on the males kitta it's not. So ippa at least I think in the school system la kuda both females and males know what's going on in the entire thing. What do girls go through and the hormones and the emotions, so I hope as well that and the conversation is a bit more open around that. So ipo valarada pasangala I hope it's a bit more open, and even at home, like to have that open conversation that okay, is there, like I think on the understanding barrier, right? Like see, Amma's having these mood swings, or Amma's going to be angry today, and the reason why is Amma angry? What is she going through? And I think that can also help females feel understood at home. Because nariya you can't express. திடீர்னு கோவமா இருக்கோ, திடீர்னு, and that happens to females of all ages. So I can only imagine like when it comes to that. So I think having those open conversations at home, even involving your husbands, coming down, sitting down, and boys as well, that okay, this is what I'm going through, this is what it is. Now, I'm not having these mood swings and stuff. I don't want to be angry at you, but it's a very natural biological process that I'm going through. So I think a lot can be solved, and it's very easy for me to say this. I'll put the but and the okanda explain panarda, and they can also find an understanding that okay, this is what we're going through. I can't speak to what the husbands are talking about, but I think and the conversation also has to start from home a little bit, but I'll leave the more biological side to நம்ம பயலுக்காக முதலில் menopause and pre-menopause என்னன்னு ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க. மெனப்போஸ் என்றது இப்போ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெனப்போஸ் வந்து இங்கே ஆஸ்திரேலியன் வெஸ்டர்ன் இதன்படி கிட்டத்தட்ட 51 வயசு 51+ தான் மெனப்போஸ். 45க்கு முதல் 40க்கு முதல் அது ப்ரீமேச்சுவர் ஏர்லி மெனப்போஸ்ன்னு சொல்கிறது. மெனப்போஸ்ன்றது இப்போ கடைசியாக பீரியட் வந்து 12 months பீரியட் வரையிலேண்டா தென் that's the time. 12 months without periods, then you start to call it menopause. Perimenopausal period, in and around menopause, அது உண்மையாக 10 வருஷத்துக்கு முதலே ஸ்டார்ட் பண்ணுது. Say for example 51 and early 40sலேயே அந்த சேஞ்சஸ் வருது. இப்போ பாடியில் அந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க, അതിൻ്റെ ലെവൽ കുറയുது. பிறகு பீரியட்ஸ் ரெகுலர் இருந்தால் கூட தொடக்கத்தில் அது சம்மந்தமான சேஞ்சஸ், இப்போ போனில் உங்களோட ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், ஃபட்டிக், இதுகளெல்லாம் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் அதுகளெல்லாம் காமன். மற்றது ஹாட் ஃப்ளாஷஸ்ன்னு கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, கூட நைட்டில் வேர்த்து அதோட பல்பிட்டேஷன் மாதிரி அந்த ஹார்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி அதுகள் எல்லாம், அதாலே ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் அதுகள் வரும். மற்றது டிப்ரெஷனும் காமன் வந்து இந்த பெரிமெனப்போசல் பீரியட்ஸ் ஸ்டாப் பண்ணணும் இல்லை, அதுக்கு முதல்லே அந்த பீரியட்லேயே டிப்ரெஷனும் கிட்டத்தட்ட 30% ஆஃப் விமென்க்கு புதுசாக டிப்ரெஷன் அப்படி சிம்டம்ஸ் வரக்கூடும். அவளுக்கு ஒருக்கா மெனப்போஸ் ஹிட் பண்ணி அங்கால ஒன்ஸ் தே ஸ்டார்ட் த மெனப்போஸ் திங்ஸ் மைட் சேஞ்ச், கூட அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பிரச்சனையில் குறையலாம். ஆனால் அப் டு தட் பாயிண்ட் வந்து இப்படிப்பட்ட அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கோவம் வர்றது, ஒரு பதட்டம், அதோட இப்போ பேர் பிரெயின் ஃபாக், மெமரி ப்ராப்ளம், அதுக்கெல்லாம் உண்மையாக எவிடன்ஸ் இல்லை, சயின்ஸ் இல்லை, அது ஒன்றும் ப்ரூவ் பண்ணல. ஆனால் இந்த ஹாட் ஃப்ளாஷஸ், ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் இட்ஸ் வெல் ப்ரூவன். ஸோ முதல் எஜுகேஷன் ஃபேமிலிக்கு, அதோட இப்போ நீங்கள் கதை கேட்க அப்படி கேட்க தான் உங்களோட சேஞ்சஸ் வந்து எப்படி அவையில் இம்பேக்ட் பண்ணுதுன்னு தெரியும், உங்களுக்கு விளங்கும். அது உண்மையாகவே வெரி நோட்டிசபிள், உங்களுக்கும் அது வெரி
tormenting anda again medical help எடுக்கணும். உங்களோட ஜெனரல் ப்ராக்டிஷனோட கதைச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இல்லாட்டில் உங்களுக்கு ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதுக்கு மருந்து இருக்குது, இல்லாட்டில் அந்த நேரத்தை அந்த சிம்டம்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு until you pass through that phase. Antidepressants, டிப்ரெஷன் இருந்தால் அதுக்கான மருந்து. இப்போ ஹோமோன் ட்ரீட்மெண்ட் இருக்குது, எல்லாருக்கும் சூட்டபிள்னு இல்லை. ஆனால் உங்களோட ஜிபி இது பண்ணி யார் சூட்டபிள்னு சொல்லி இப்படி அதெல்லாம் அலிவியேட் பண்ண அதில் அப்படிப்பட்ட சிம்டம்ஸை குறைக்கலாம். உங்களையும் பாதிக்காமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேட் பண்ணி டாலரேட் பண்ணுற அளவுக்கு டாலரேட் பண்ணலாம். ஆனால் இஃப் இட் பிகம்ஸ் இன்டாலரபிள் அதுக்கு மெடிக்கல் ஹெல்ப் சீக் பண்ணுறது. இது தொடர்பாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இது ஜென்ரலாக நம்ம பார்க்குறதா இப்போ எனக்கே வரும்போது அம்மாக்கெல்லாம் இப்படி இருந்தது இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். இது நான் இந்த ஜென்ரேஷன் கோத்ரூ பண்ணுறதா இல்லை நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோமா அம்மாங்க நம்ம ஆன்டிஸ் இவங்களெல்லாம் பார்க்கும்போது, இல்லை இப்போ அதிகமாக இருக்கா அது உண்மையாக? நான் நினைக்கல இது பாலாஜி அம்மாவில் எஸ்கேப் பண்ணியிருந்திருக்கணுமென்று நான் நினைக்கல. அவையில் இருந்த அந்த கல்ச்சுரல் செட்டப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அதுகள் வித்தியாசமாக இது பாலாஜிக்கல் சேஞ்ச் என்றாலும் இப்போ சில பேர் ஒரு அடிஷ்னல் ஹெல்ப் இல்லாமல் தே கேன் பாஸ் த்ரூ தட் ஃபேஸ். பிறகு அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் தே ஹிட் த மெனோபாஸ் அதுக்கு பிறகு திங்ஸ் வில் பி மச் ஸ்மூதர். அப்போ அவன் சப்போர்ட் சிஸ்டம் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் அது இப்போ ஹோம்லேண்டில் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சிஸ்டம். என்ன அதோட நாங்களும் நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். வி வர் யங்கர், எங்களுக்கு எங்களோட ஓன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எங்களோட ஓன் கரியர் படிக்கிறது. ஸோ லைக் வைஸ் உங்களோட பிள்ளைகளும் மேபி தே மே நாட் பி நோட்டிஸிங் இன் யூ. அதோட எங்களோட நாங்கள் வி ஆர் வெரி குட் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி doing the duties as we need to do. எழுமான வர ஆக்களை சப்போர்ட் பண்ணி ஃபேமிலியை எடுத்துக்கொண்டு போகிறது தட்ஸ் வெரி காமன். எங்களுக்கு அந்த ஹெல்ப் சீக்கிங் அந்த சீக்ரோல் அந்த ஆக்டிடியூட் வந்து குறைவு நாங்கள் கம்பேர் டு தி அதர் சொசைட்டிஸ் இருக்கலாம். ஆனால் பாலாஜிக்கலி நான் நினைக்கையில் அவையில் இதை எஸ்கேப் பண்ணியிருந்திருப்பேன். அதில் இப்போ ஒரு இன்னொரு கேள்வி வந்து சுற்றி வர இருக்கிற மென் வந்து இதை எப்படி சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு அதில் ஒரு விஷயம் வருது. நாங்கள் எப்படி அட்வைஸ் மோட்லேருந்து லிசனிங் மோட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறது? ஏன்னா ஒரு ப்ராப்ளம் சொன்னோடனே நமக்கு ஒரு 100 அட்வைஸ் சொல்லணும் போல மாதிரி தான் ஃபீலிங் வருது. பட் அவங்களோட நோக்கம் அவங்களுக்கும் ஆன்சர் தெரிஞ்சு கொண்டு தான் அந்த விஷயத்தை சொல்கிறது. அப்போ நாங்கள் எப்படி அதை லிசனிங் மோட்டுக்கு எங்களோட மூளையை டியூன் பண்ணுறது? இப்படி ஐ டோன்ட் நோ. நான் இப்போ சொன்னது கூட இங்கே இதில் இருக்கிற மென்னுக்கு தான். இப்போ ஃபீமேல்ஸுக்கு நான் சொல்ல தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் யூ அட் யங்கர் பீப்புள்னா யூ வில் நோட்டீஸ் உங்களுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இப்போ பீரியட்ஸோடையே சேஞ்சஸ் வர்றது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. சில பேருக்கு பீரியட்ஸ் வரக்கு முதல் ஈவன் உங்களோட டாட்டர்ஸ்லேயே நீங்கள் நோட் பண்ணக்கூடும். பீரியட்ஸ் வரக்கு முதல் ஒரு மூடினஸ், ஒரு டிப்ரெஷன் மாதிரி, ஆங்ஸைட்டி மாதிரி ஒரு 2-3 டேஸ் இருந்து கோவப்படுற அதுகளெல்லாம் பிறகு பீரியட்ஸ் வந்த பிறகு. ஸோ அப்படி ஒரு சைக்கிளிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ ஃபீமேல்ஸுக்கு தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஈவன் டாட்டர்ஸ் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் டு சம் எக்ஸ்டென்ட். இது கூட நான் இப்போ சொன்னது இவ்வளவு பீரியட் பெரிமெனோபாஸ் இட்ஸ் அ லாங் பீரியட் 10 years. ஸோ பி அவேர். இப்போ 40 mid-40s பிறகு இப்படி சேஞ்சஸ் வரைக்கும் பி அவேர், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி right open communication கதைச்சு என்ன இது பண்ண அதோட ஆஃபர் பண்ணி. First of all, when you go to the GP, go with your husbands. So அவைகளுக்கு GP அவைகள் கதை கேட்க so you can listen என்ன பிரச்சனை. ஸோ அப்போ தெரியும் என்ன அவர் என்ன இல்லாட்டில் நீங்கள் கேட்டுட்டு வந்து சொல்கிறது தானே, இது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி தானே. ஸோ அது இம்பார்ட்டன்ட். நீங்களும் அக்கம்பெனி பண்ணி போய் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ my wish you spread the word today and கேட்டு போய் இப்படி more awareness and communication inside the family. Well said. நன்றி.
அடுத்த கேள்வி ஆதவன் அண்ணா. எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ நாளாந்த நாளில் ஒவ்வொரு நாளும் பார்ட்டிஸ் நடந்து கொண்டு இருக்குது. நான் வேணா பார்ட்டிஸுக்கு போகிறோம் வாரம் வந்து கொண்டு இருக்கிறோம். பார்ட்டிஸுக்கு போகும்போதே மனுஷி காருக்குள்ள ஏறினோடனே முதல் கேள்வி வந்து இன்றைக்கு ஒருத்தரையும் சண்டை பிடிக்காதீங்க, தயவு செய்து கோவப்படாதீங்க, சண்டை பிடிக்காதீங்கன்னா காரில் போட்டு திருப்பி வரும் வரைக்கும் மனுஷி மேலே சொல்லி விடுது. எனக்கு என்ன பிரச்சனை என்றால், சில நேரம் அங்கே போனேன்னா வந்து சில பேர் வந்து அந்த டாபிக் தேவையில்லாதாக்கள் அந்த டாப்பிக்கை பற்றி கதைக்கலாம். அவைக்கு சில அந்த டாப்பிக்கே தேவைப்படாது, ஆனால் அந்த டாப்பிக்கை பற்றி கதைக்கிறது. ஆனால் அது அவன் சுதந்திரம், அதில் எங்களுக்கு எதுவித உரிமையும் இல்லை. மற்றது சில பேர் வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்த உடனே ஆலப்படம் பண்ணுறது. அப்போ இதுகள் அது அவன் சுதந்திரம், அதுக்குள்ள நாங்கள் தலையிட எங்களுக்கு எதுவும் உரிமையும் இல்லை. அப்போ ஒரு கொசிப் பண்ணு சொல்லலாம், தேவையிட்ட கதைன்னு சொல்லலாம், எதுவும் எப்படியான ஒரு விதமாக சொல்லலாம், அது அவன் சுதந்திரம், அதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அப்படி வரைக்க வந்து எங்களுக்கு அங்கர் கோபம் வருது. இப்படி இந்த கோவத்தை இனி வயசு வருவது நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு இன்னும் வழி அப்படித்தான் இவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய நண்பர் சொன்னார். ஆனால் நீங்களும் கொஞ்சம் தண்ணி அடிங்கன்னா அதுக்கு மேலால கதை சொல்லி, ஆனால் அது சரியான ரீசனா இருக்காது. அப்ப கோபத்தை கண்ட்ரோல் பண்றது எப்படி? கோபம் அதால வீணான பிரச்சனைகள் வருது, வீணான குடும்ப பிரச்சனைகள், வீணான நண்பர்கள் பிரச்சனை, அப்படியான பிரச்சனைகள் எப்படி தவிர்த்துக் கொள்ளலாம்? அதான் என்னுடைய கேள்வி. தயவு செய்து அமைதியா இருக்கணும். ஓகே, இப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது, ஐ திங்க் அந்த கோபத்தை குறைக்கிறது, obviously அந்த again it comes with அந்த self reflection and நீங்களே தானா என்ன strategies, என்ன coping strategies, என்ன regulation strategies நீங்களே தானா என்ன பண்ணிக்கிறீர்கள், அந்த எதுவும் யோசிக்கணும். see அந்த கோபம் வருது எதனால ட்ரிகர் ஆகுதுன்னு பார்க்கணும் as well. but see அந்த கோபம் வந்துன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எப்படி நம்ம செல்ஃப் ரெகுலேட் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, நம்ம வந்த உடனே அந்த மைண்டுக்கு அந்த கோபம் வந்த உடனே நம்ம அப்படியே பிளர்ட் அவுட் பண்ணிடுறோமா, இல்லை அப்படியே இது இல்லைன்னா கொஞ்சம் தானாவே கேன் வி டூ சம் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ், அந்த ரெகுலேஷன் டெக்னிக்ஸ். ஓகே, ஒரு செகண்ட் ஒரு பிரெத் எடுத்துட்டு ஓகே வேணா அண்ட் மற்றவங்க கிட்ட கூட சொல்லலாம், ஓகே ஆக்சுவலா எனக்கு ரொம்ப கோவம் வர போறது, எனக்கு இன்னும் ஒரு 1 hour உன்னோட நான் பேச போறது இல்லை, நீங்க கார்ல குவாய்ட்டா வாங்கோ, நாங்களும் கார்ல குவாய்ட்டா வாங்கோம், ஒண்ணுமே பேச போறது இல்லை. ஸோ அது கூட பண்ணலாம் ஆக்சுவலா. பட் ஐ திங்க் அது வெரி சப்ஜெக்டிவ், எப்படி எல்லாரும் டிஃப்ரெண்ட் வேஸ். பட் obviously நம்மளுக்கு தான் தெரியும் எவ்வளோ என்ன நம்மளோட ட்ரிகர்ஸும் என்ன வாட் இஸ் கோயிங் டு செட் அஸ் ஆஃப். ஸோ அந்த இதுக்கு ப்ரோஆக்டிவாக பிளான் பண்ணலாம். என்ன இது ஓகே சரி ஓ இந்த மாதிரி இருக்கிறது ஆக்சுவலாக ஒரு ஓப்பன் கான்வர்சேஷனோ கம்யூனிகேஷனோ வைக்கலாம். ஓகே, எனக்கு கோவம் வரும்போது எனக்கு ஆக்சுவலாக ஸ்பேஸ் வேணும், எனக்கு பேச வேண்டாம். நம்ம பேசினா நம்ம ஆர்குமெண்ட் ஆக போகிறது, நம்ம ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால், அண்ட் we're all humans obviously, அது எல்லா வாட்டியும் வர போகிறது இல்லை, அண்ட் சம்டைம்ஸ் நம்ம கற்று தான் போகிறோம். பட் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே அந்த கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்க உங்களுக்கு விளங்கு எது பெட்டராக ஒர்க் பண்ணது, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது செய்யாண்டு. இட்ஸ் குட் டு ட்ரை தேம். ஆனால் சில வேலை டிசன்ட் வரைக்கும் நீங்களும் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் சொல்ல தம்பு, நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு கீப் குவைட் ஆல்வேஸ். ஆனால் அது ஒரு ப்ராப்ளம் என்றால் இந்த இப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் ஹெல்ப் பண்ண. எல்லோரும் அங்கே மேனேஜ்மெண்ட் தெரப்பீஸ் இருக்குது, அதுக்கு போக முதல்ல யூ கேன் ட்ரை தீஸ் திங்ஸ். ஆனால் இஃப் இட்ஸ் அ ப்ராப்ளம், இப்போ ஒர்க் பிளேஸில் நோட் பண்ணினா இல்லாட்டி ஃபேமிலி சொல்லுது இதால் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது வெளியில் போய்க்கையோ என்னவோ, இல்லாட்டி உங்களோட சோஷியல் கேதரிங்ஸில் ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு அப்படி நோட் பண்ணிச்சுனோம்னா தென் சடன்லி யூ ஹேவ் டு இப்படி ட்ரை பண்ணிவிட்டு இல்லாட்டி போய் ஹெல்ப் எடுக்கிறது நல்ல. அது நண்பர்கள் வட்டம் இல்லை, இந்த சோஷியல் மீடியா நியூஸ் சைக்கிள்ஸை பார்க்கும்போது கூட அந்த ரியாக்ஷன் எங்களுக்கு வருது இல்லையா. இன்னொரு விஷயம் அவர் சொன்னதுலேருந்து அந்த ஆல்கஹால் கன்சம்ஷனை பற்றி பேசியிருந்தார்.
டாக்டர் தாரணியோட நேற்று கால் பண்ணி பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான விஷயத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் என்று கேட்ட போது அவள் அந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் என்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்று சொன்ன போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன நான் கேள்விப்பட்டதில்லை. பிறகு யோசிச்சு பார்த்தா மேபி ஃபேமிலிஸில் இருந்தாலும் அது வெளியே தெரியாமல் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் நடக்கலாம். அதால் எங்களுக்கு அது ஒரு காமன் நாலேஜாக இல்லாட்டியும் கூட அந்த விஷயத்தை ஒருக்கா நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சப்ஸ்டன்ஸ் யூஸ்ன்றது இப்போ மதுபானம் மற்றது இலிசிட் ட்ரக்ஸ், நிக்கோட்டின் கூட சிகரெட் கூட கூடாது, அதுவும் சப்ஸ்டன்ஸுக்குள்ளே தான் வருது. அது இட்ஸ் அ ஹிடன் ப்ராப்ளம். அதோட கூடிக்கொண்டும் வருது. பர்டிகுலர்லி எங்களோட சொசைட்டியில் உண்மையாக வெஸ்டர்ன் சொசைட்டியில் அந்த இப்போ ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அதெல்லாம் குறைஞ்சு கொண்டு வரைக்க எங்கடையில் கொஞ்சம் கூடிக்கொண்டு வருது. இப்போ அது கேன ரீசன்ஸ் இருக்குது. இப்போ ஒன்று ஜெனட்டிக், ஃபேமிலியில் யாரும் எடுக்கிற அப்படி அந்த மதுபானத்துக்கு அடிமை அப்படி இருந்தால் அப்படி ஒரு ஜெனட்டிக் ரீசனும் இருக்குது. இப்போ பேரண்ட்ஸ் அப்படி ஒரு பழக்கம் இருந்தால் ஜீன்ஸால். அதோட இப்போ இந்த சொசைட்டியில் இப்போ எங்களுக்கு கூட ஆக்சஸ், ஸ்டிக்மா குறைவு, அப்போ அதால் இதுகள் பாவிக்கிறதும் கூட. என்ன இப்போ சோஷியல் ஒகேஷனல் யூஸ்ன்னு தொடங்கி பிறகு ஆக்கள் ரெகுலராக எடுத்துக்கொண்டு வருவேணும். அப்போ சர்டன் ஸ்டாண்டர்ட் ட்ரிங்க்ஸ் இப்போ வீக்கெண்ட் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அதுக்கு மேலே போய்க்கு அப்புறம் உங்களுக்கு ஹெல்த் கான்சிக்வன்சஸ் அதுகள் வரும். மற்றது டிபெண்டன்ஸ், அதுக்கு அந்த அடிமையாக வாருது. ஆல்கஹால் கூட நினைக்கிறேன். ஆனால் இப்போ கேனபிஸ், how do you say that, marijuana சொல்கிற கஞ்சா என்ன அது ஆம்ஃபிட்டமீன்ஸ் அப்படி அதை விட இப்போ கணக்க புது புது சைக்கடலிக்ஸ் அதிலெல்லாம் ஜிஹெச்பி என்றெல்லாம் இப்போ யங் ஜெனரேஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, மெத்தம்ஃபிட்டமீன்ஸ். ஸோ இப்போ அந்த கோகெயின் அந்த பாவனை கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். பர்டிகுலர்லி உங்களோட ட்ரிங்கிங்கை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அது வந்து கூட ரெகுலராக வந்து கொண்டிருக்கா, எவ்ரி வீக் அல்லது எவ்ரி டே ஆல்மோஸ்ட் அல்லது மோஸ்ட் டேஸ் ஆஃப் த வீக் நீங்கள் எடுக்கிற அப்படி ஒரு டெண்டன்சி வந்து கொண்டிருக்கு. சில வேளையில் ஈவினிங் அண்ட் இல்லை, சில வேளை கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளனியாகவே மத்தியான டைமே குடிக்க தொடங்குற அப்படி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்குதுன்னா நீங்கள் அந்த டிபெண்டன்ஸ் மாதிரி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு அர்த்தம். பிறகு அப்படி என்ன நீங்கள் ஹெல்ப் எடுக்கணும். அகெயின் உங்களுக்கு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் காய்ச்சி அதுக்கு சர்வீசஸ் இருக்குது. முதல் அவேர்னஸும் ஒரு அக்செப்டன்ஸும், அதோட உங்களோட ஃபேமிலியிலேயும் யாரும் அப்படி ஒரு டெண்டன்சி இருந்ததுன்னா முதல் ஒரு கதைச்சு அப்படி என்ன நடக்குது, வாட்ஸ் தி இஷ்யூ, ஹெல்ப் எடுக்கணுமான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறது முக்கியம். ஏன்னா சப்ஸ்டன்ஸ் யூஸ் வந்து கன பேர் கதைக்கிறேல, கன பேர் அதை அட்மிட் பண்ணுறேல. ஆனால் அதால் மெடிக்கல் மற்றது சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் மற்றது ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் அது ஒரு பேசிஸ். அண்டபடியாக அதுக்கான ஒரு அவேர்னஸும் அதுக்கு முதலே கதைச்சு அதுக்கு ஹெல்ப் எடுக்கிறதும் முக்கியம். நன்றி. இன்னொரு 10-15 நிமிஷத்துக்கு நிகழ்ச்சியை முடிக்கிறோம். சபையோர்கிட்ட கேள்வி கேட்கும் போது என்ற கடைசி கேள்வி, ஒரு 40-50 வயசில் இருக்க டீனேஜில் இருக்கிற குழந்தைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் தங்களுடைய ஓன் லைஃப் செட்டில் ஆகிற உண்டு அல்லது மேரி பண்ணி போகிற ஒரு டைம். இதே டைமில் எங்களுக்குமே ஐயோ வயசு போனால் இப்போ முந்தி ஊரில் இருந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை, பிள்ளைகள் எங்களை பார்க்க போகிறது இல்லை, நாங்கள் ஒரு ஏஜ் கேரில் போய் செட்டில் ஆகணும் அல்லது நாங்கள் எங்களோட ஓன் ரெசிடென்ஸில் தனியாக இருக்கணுமென்ற ஒரு ஆங்ஸைட்டி. இப்போ பிள்ளைகள் எங்களை விட்டு போகிற ஒரு ஆங்ஸைட்டி, நாங்கள் வந்து கடைசி காலம் வரைக்கும் தனியாக இருக்கணுமே எப்படி சமாளிக்க போகிறோம்ன்ற ஒரு ஆங்ஸைட்டி. இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது எங்களோட சொசைட்டியில்? ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக இந்த வயசில் வர ஒரு கேள்வி தான் அண்ட் ஒரு சேலஞ்ச் தான் மிட் லைஃப்பில். பட் சி அந்த இட்ஸ் ஆல் அபவுட், ஐ திங்க் அது ஒரு ரோல் ரீடெஃபினிஷனாக பார்க்கலாம். லைக் அந்த
see இப்போதைக்கு you guys like எல்லாரும் has cared for and அவங்களோட பசங்கள்லாம் வீட்டில் இருக்கா ஓகே அந்த நெக்ஸ்ட் ஃபேஸ் இப்போ வருதுன்னு கொஞ்சம் ஆங்ஷியஸாக தான் இருக்கும் but it doesn't mean just because அந்த பசங்கள்லாம் வீடு விட்டு வெளில போகிறா ஓ லைக் வேற ஒரு ஃபேஸ் ஆரம்பிக்கிறதுனா I think it calls ஒரு ரீஎவாலுவேஷன் நம்மளோட ரோலே ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அவள் வீடு விட்டு வெளில போகிறான்னா doesn't mean that நம்மளோட டச்சில் இல்லை ஸோ வேற ஒரு அந்த ஃபுல் கேர் கிவர் ரோலாக அது கொஞ்சம் மாற்றி மேபி ஒரு சப்போர்ட் ஒரு மென்டோர் ஒரு அந்த மாதிரி இருக்கலான்னு பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ லைக் நம்மளும் யோசிக்கலாம் ஓகே they've gone so நம்ம என்ன பண்ணலாம் like lot of times I think especially நம்மளோட different communitiesல women's role as well as like that caregiver role as well so a lot of that is some women might have their role defined and குழந்தைகள் பார்க்கணும் அதெல்லாம் ஸோ அவள் வெளில போகும்போது அந்த ஆங்ஸைட்டி இருக்கலாம் பட் இட் கேன் ஆல்சோ ஓப்பன் அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கலாம் சரி இப்போ now is time to actually look for you and உங்களோட லைஃப் என்ன பண்ணலாம் what is the next step நம்ம என்ன ஹாபீஸ் பண்ணலாம் and as well as obviously பசங்களா is always going to be there but எப்படி அவளை மென்டோர் அண்ட் சப்போர்ட் இருக்கும்போது அண்ட் நம்மளும் எப்படி பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஹாபீஸ் நம்மளோட சோஷியல் நெட்வொர்க் சப்போர்ட் அதெல்லாம் எப்படி பில்ட் பண்ணலாம் அண்ட் யார் நம்மளோட நெட்வொர்க்கில் நம்ம பேசலாம் இதை பற்றி ஐ திங்க் அகேன் டெஃபினெட்லி எ வெரி நேச்சுரல் திங் பட் எந்த சப்போர்ட் நம்ம சீக் பண்ணலாம் எப்போ அது ஆக்சுவலாக நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுறது இல்லை பாதிக்கப்படுறது சபையிலிருந்து கேள்வி யாராவது Hi. We're a program. Thank you. If someone has untreated ADHD, do you think the external factors during the midlife would flare up? What? The external factors in the ADHD flare up in middle ages. புதுசாக ADHD diagnosis or ADHD features middle ageல வாரதை பற்றி கேட்குறீங்களா? Okay, they were already diagnosed but untreated. It says hidden. Hidden. Undiagnosed. Okay. இப்போ சொசைட்டியில் particularly my colleagues நான் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறேன் but they say there's a lot of demand for adult ADHD diagnosis. It's possible இப்போ சில பேருக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்து ஆனால் ப்ராப்பராக ஒரு பீடியாட்ரிஷனோ அவங்க நோட்டீஸுக்கு போகாமல் டயக்னோஸ் பண்ணப்படாமல் இருக்கலாம். ADHD ஃபீச்சர்ஸ் per se இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸஸால் ஃப்ளேர் அப் பண்ண சான்ஸ் இல்லை. இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸஸ் கூடமோ ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் தான் கூட வரும். untreated ADHD என்ன அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் டிஃபிகல்ட்டிஸ் அதுகள் லாங் டேர்ம் இருந்திருக்கும். கட்டாயம் அது உங்களோட ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணும் நோட்டீஸ் பண்ணியிருக்கணும் லைக் ஒர்க்கில் வீட்டில் உங்களோட ஜென்ரல் சொசைட்டல் ஃபங்க்ஷனில் இந்த ப்ராப்ளம்ஸால் தனியாக இப்படிப்பட்ட மிடில் ஏஜ் ரிலேட்டட் அந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரைக்க ஃப்ளேர் அப் பண்ணுதுன்னா ADHD சிம்டம்ஸ் ஆக்கள் ADHD இந்த ப்ரைமரி சிம்டம்ஸ் ஒரு லாட் ஆஃப் ஓவர்லாப் இருக்குது. இப்போ ஆங்ஸைட்டி டிப்ரெஷனோட இப்போ கன்சன்ட்ரேஷன் பண்ணலான்டா டிப்ரெஷன் இருந்தாலும் கன்சன்ட்ரேட் பண்ணலாம், சிவியர் ஆங்ஸைட்டிலையும் கன்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ சில வழியில் அப்படிப்பட்ட அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க இந்த சிம்டம்ஸ் சில வழியில் subside பண்ணக்கூடும். So it may not be ADHD. So it's so the best thing is to seek medical help and to see whether டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி என்றால் அதுகளுக்கு வேறு கிளஸ்டர் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ டிப்ரெஷன் என்றால் ஒரு லேக் ஆஃப் என்ஜாய்மெண்ட் ஒன்றையும் செய்ய விருப்பம் இல்லை, எப்பயுமே ஃபீலிங் சேட்,
டியரி, மற்றது ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், சாப்பிட விருப்பம் இல்லை, வெயிட் லாஸ் இல்லாட்டி வெயிட் கெயின், அப்படிப்பட்ட சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அப்படி ஒரு கிளஸ்டர் ஆஃப் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா சிலவில் அதுக்கு ட்ரீட் பண்ண படைக்க இப்படி நீங்கள் ADHD சிம்டம்ஸ் யோசிக்கிற சிம்டம்ஸ் சிலவில் சப்சைட் பண்ணக்கூடும். So it's possible. I think even on the undiagnosed ADHD, yeah, I think அது கஷ்டம் because நிறைய different symptoms இருக்கலாம் அதுக்குன்னு. But I think on the midlife-லயே அது actually it can pose different challenges on the midlife-ல. So obviously one of the things with ADHD and the social aspect and the being able to hold down a job and the being able to hold on friends, jobs, and so அந்த மாதிரி அந்த midlife இதில் கஷ்டமாக இருக்கலாம் because அந்த reflect and reevaluate பண்ணும்போது நம்மளே யோசிக்கலாம், இல்லை நம்ம ஏன் ஒரு ஜாப் ஹோல்ட் பண்ண முடியல, நம்மளுக்கு ஏன் ஒரு சோஷியல் சப்போர்ட் நெட்வொர்க் இல்லை, நம்மக்குள்ளேயே ஏதாவது ஒரு கஷ்டமா இல்லை மற்றவா ஏன் பண்ண முடியாது நம்ம. ஸோ அந்த மாதிரி அந்த மென்டல் ஹெல்த் கன்சர்ன்ஸ் வரலாம் and அது கேன் லீட் ஆன் டு அந்த ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் அந்த இதில். பட் ஐ திங்க் அந்த ஃப்ளேர் அப்ஸ்னா அந்த மாதிரி மேபி த டேர்ம் இஸ் அ பிட் டிஃப்ரெண்ட் பட் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகலாம் லைக் அந்த undiagnosed. So I've worked with adults as well who have been undiagnosed and I've done the assessments as well for them. And I think அந்த ADHD diagnose பண்ணது அந்த கிளாரிட்டி வந்தது அவளுக்கு, ஓகே இதனால தான் எனக்கு வேலையில் இந்த மாதிரி இருக்கும், ஓ நம்ம ஆக்சுவலாக ஃபயர் ஆகிட்டுருக்கோம், லைக் நிறைய பாஸ் doesn't like us. ஸோ அந்த கிளாரிட்டி வரும் and yes it can impact the midlife and especially நம்மளே யோசிக்கும் போது நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம், நம்மளோட கோல்ஸ் மீட் பண்ணியிருக்கோமா, மற்றவாலாம் இந்த இதில் இருக்கா, எனக்கு ஏன் இந்த மாதிரி பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி it can impact. Yeah. நன்றி. Just a leading question. What we were talking about, the adult ADHD. Yeah. How do you differentiate that with premenopause when this is happening to females? Because the symptoms that you were talking about are very similar. Okay. Right? Yeah. So how do you differentiate if it is ADHD, adult ADHD, or premenopause? Yeah, good question. I think obviously like the ரெண்டுத்துக்குமே different assessments பண்ணுவோம் as well. Definitely ADHD-ல இதெல்லாம் ஒரு factor, but அதெல்லாம் identify பண்ணும்போது ADHD has to be present in an early developmental period. So நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ADHD symptoms have to be present before the age of 12. So number, especially even if an adult comes in for assessment பண்ணதுக்கு நான் நம்மலாம் முதல் கேள்வி கேட்கறது அந்த ஸ்கூல் ரிப்போர்ட்ஸ் இருக்கா, ஹை ஸ்கூல் ரிப்போர்ட்ஸ் இருக்கா, பிரைமரி ஸ்கூல் ரிப்போர்ட்ஸ் இருக்கா, இல்லை யாராவது ஒரு ஃபேமிலி மெம்பர் அந்த ஏஜ் குரூப்ல அந்த சிம்டம்ஸ் இருக்கா. ஸோ நம்ம நிறைய பார்ப்போம் ADHDக்கு. ஐ திங்க் அந்த கான்சன்ட்ரேஷன், மெமரி இது. ஸோ அது முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இம்பேக்ட் ஆன் லேட்டர் லைஃப்பும் பார்ப்போம். ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் வித் இட்ஸ் வெரி ட்ரிக்கி வித் மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் பிகாஸ் நம்ம ஆக்சுவலாக we're going based on the behaviors and characteristics rather than actually ஒரு டெஸ்ட் இல்லை நம்ம பண்ணுறதுக்கு இதான் இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நிறைய ஓவர்லேப் இருக்கும். பட் ஐ திங்க் இந்த பர்டிகுலர் கொஸ்டின்க்கு ADHD பிகாஸ் அது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்னால அது சின்ன வயசில் இருக்கான்னு important distinction. சின்ன வயசுல இருந்தா there is chances that it is there in the adult as well. Like I guess அந்த இப்போ இந்த mental health conditions நம்ம பார்க்கறோம்னா we not want it but அது consistent-ஆ இருக்கணும்னு இது. So obviously we don't want அது ஒரு separate debate on the over diagnosis debate இருக்கு. So I won't get into that. But ideally அந்த சின்ன வயசுல இருந்தா we need to see it older, like we'll see it through. So அது திடீர்னு மாறிடுதுன்னா அது ADHD இல்லைன்னு அது ஒரு misdiagnosis-ஆ இருக்கலாம். பட் கண்டிப்பா we need to have seen it at a young age because அது ஒரு neurodevelopmental disorder-ன்னு. நன்றி. இன்னொரு ஒரு கேள்விக்கு தான் டைம் இருக்குன்னு சரண்யா சொல்லுது. Alright, ரெண்டு கேள்வி அப்ப. ஃபர்ஸ்ட் மதியன்னா அதுக்கு பிரனி. ஓகே. இல்ல மதியம் நான் finish பண்ணுறேன். நான் இங்கே ஆஸ்திரேலியா கனடாவில் இருக்கிறேன். இப்போ ஒரு 10 வருஷமாக நோட் பண்ணேன், இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறது
ஒரு கம்பினேஷன் பெர்மிட்டேஷன் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப் ஃபார்ம் பண்ணி ரீயூனியன் என்று போகிறது. இந்த பேட்ச் அந்த பேட்ச் அல்லது இந்த ஏரியா அந்த ஏரியா அப்படி ஒரு யூனியன் போகிறோம். அது ஒரு ட்ரெண்டாக வந்துட்டுது. அப்போ நான் இலங்கையிலிருந்து வந்தது, எனக்கு தெரிஞ்சது இலங்கையிலிருந்து வந்தவங்க தான் அந்த இது செய்கிறது. அப்போ எந்த தோட்டம் வந்து அங்கே பிரச்சனையால் வந்தது, அல்ல பிரச்சனையை காரணம் காட்டி பொருளாதார வந்தது, அல்லது மைக்ரேட் பண்ணி வந்தது. எப்படி வந்தாலும் வந்த கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டு சர்வைவல் மோடில் இருந்து பிறகு ஒரு மாதிரி மேலே வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி எல்லாம் பிள்ளைகள் வளர்ந்து எல்லாம் முடிய ஒரு லிபரல் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இப்போ அடுத்தது இப்போ பள்ளிக்கூட இது எல்லாம் முடிஞ்சுது. இப்போ செலவழிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு இதாகத்தான் நான் நினைச்சேன். இப்போ 96 அந்த 96 விஜய் சேதுபதி த்ரிஷா நடித்த படத்தை பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து புலம்பெயர் நாடுகளுக்கோ இலங்கையிலிருந்து வந்தவர்களுக்கோ இல்லை, அது இந்தியாவிலேயோ எங்கே இருந்தாலும் இது ஒரு ட்ரெண்டாக வந்துட்டுதுண்டு அப்படி நினச்சி போட்டு இருந்தேன். இப்போ இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் இது இந்த நனவுடை தோய்தல் என்று எழுத்தாளர் சொல்கிற மாதிரியான பழைய இதுகளை மீட்டு பார்க்குற எங்களோட வாழ்க்கையை இழந்துட்டோம், இனிமேல் டாக்டர் சொன்னால் டவுன்ஹில்லில் போகிறோம்ண்டு அந்த நேரம் நாங்கள் முந்தி எப்படி இருந்த நாங்கள் மீட்டு பார்க்குறதுன்ற ஒரு வடிவமாக இந்த இது ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் என்ற ஒரு ஃபீச்சராக இந்த ரீயூனியன் சிஸ்டம் என்று. குட். நாங்கள் இதை முடிக்கிற நேரம் திருப்பி மிட் லைஃப் கிரைசிஸ் அந்த டாபிக் வந்தது. இட்ஸ் லைக் இந்த சர்க்கிள் திருப்பி சுற்றி வந்த மாதிரி. இட் கேன் பி இப்போ அந்த ஸோ கால்டு மிட் லைஃப் கிரைசிஸ் அண்டு இப்போ நான் சொன்ன மாதிரி கேன சேஞ்சஸ் எங்களோட ரோலில், ஃபேமிலியில், பேரண்ட்ஸ், சில்ட்ரன், எங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தானே. அதில் ஒன்று இந்த எங்களோட யூத் வந்து எங்களை விட்டு போகுது என்றது மிட் லைஃப்ன்றது. எஸ், யூ பாஸ் தி யூத் இஸ் த யங் ஏஜ், ஏர்லி அடல்ட், தென் மிடில்க்கு வந்துட்டீங்க. அப்போ அப்படி வரைக்கும் அந்த திருப்பி ட்ரைங் டு ரீகேப்சர் த யூத்ஃபுல்னஸ், அது ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். அது வந்து அப்பியரன்ஸில் இருந்தப்போ ஒரு ரினியூட் இன்ட்ரெஸ்ட் இன் இட்ஸ் குட். இப்போ எக்ஸசைஸ் வந்து யாரும் சொன்னது மிடில் லைஃப் யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் அன்டில் மிடில் ஏஜ் டு ஸ்டார்ட் எக்ஸசைஸ். இப்போ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். இப்போ அதுகள் உண்டு. மற்றது டு கெட் பேக் வித் தி ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த திருப்பி அந்த இதில் இருக்கிறது. நீங்கள் ஹைலைட் பண்ணீங்கள் நியூ ரிலேஷன்ஷிப்ஸ், ஸோ சம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், அதுகள் அப்படி ஆக்கள் போகிறதும் மைட் பி எ ரீசன். இப்போ தாங்கள் அந்த யுத்தை பாஸ் பண்ணி வந்துட்டோம், ஆனால் பட் வி வாண்ட் டு லுக் யங், வி வாண்ட் டு பிஹேவ் அண்ட் ஃபீல் யங். அந்த ஒரு மெஷராக இருக்கலாம். அதுக்காக இப்போ ரியூனியன்ஸ் பிள்ளையொன்றும் இல்லை. If you feel happy about it, if it makes you feel happy, of course it's a type of socialization. நாங்கள் எல்லாம் socially very isolated வந்து இருக்கிறோம். It's a social loneliness is a crisis now. US Surgeon General சொன்னாரு, it's like a pandemic or epidemic and மாதிரி. So அதை எலுமானவரை குறைச்சி இப்படி இதனால் if you can feel better, then there's nothing wrong with that. ஆனால் நீங்கள் இந்த ட்ரெண்ட் வந்து maybe part of that. அதோட இட் கேன் ஆல்சோ ரிஃப்ளெக்ட். இப்போ நீங்கள் எல்லாம் வந்து இப்போ முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் லைஃப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அக்கல்ச்சுரேஷன், பிறகு சில்ட்ரனுக்கு சப்போர்ட் பண்ணுற, இப்போ அந்த இதுகளெல்லாம் பாஸ் பண்ணி யூ ஆர் ஸ்டேபிள் நவ். மேபி இட்ஸ் டைம் டு ஹாவ் அ லைஃப் ஆஃப் யுவர் ஓன். ஸோ யூ ஹேவ் மோர் டைம் டு ஹாவ். ஸோ அதில் பிளே அண்ட் இல்லை, பட் திங்க் ஆஃப் இட் குட் பி அ பார்ட் ஆஃப் தட் ஆஸ் வெல். Thank you. இறுதி கேள்வி லக்ஷ்மி.
Thank you. So, my name is Jayalakshmi. I was born in Singapore. I'm now working for the Beyond Blue. So, we do with anxiety, depression. So, நான் ரொம்ப யோசிச்சுட்டு பேசவா வேண்டாம். Because to me, when we talk to people, we say, physical health, உடம்பு முடியலைன்னா டாக்டரை பார்க்குறீங்க. அதே மாதிரி mental health, you see the doctor because you know you're not able to do the day-to-day things. But every one of us, we have to look after our mental wellness. We all will feel anxious because if you are waiting for your children's 8 score and the next day is the result, you'll get anxious. You're going for a job interview, you'll get anxious. If you're feeling depressed because you didn't get a job promotion. So in life, எல்லாருக்கும் அதெல்லாம் இருக்கிறது சகஜம். So to me personally, midlife na, I've come to this country, my family is me, my husband and my 2 kids. My 2 kids have now big enough wanting to move out. So to me, my world will be just me and my husband. எனக்கு என்ன midlife, if anything happens, our family history has got dementia. So we talk among ourselves. To me, midlife is when one of us are not there. You talked about loneliness, and loneliness is so real because in this country the culture is எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க, the door is locked, your neighbors are not there to talk to you, you stay in the locked door, you don't know what is going to happen to you. To me, that's the midlife crisis and that's the reality. I think when we talk to senior citizens, we might them feel what makes them feel that they belong, that they are being validated, they are being heard. To me, that's very important question because we are all going into older generation. Our children are going out, they are with the Australian culture, they will become more and more independent and they will go into their life. To me, my world is just me and my husband, and that is where we talk a lot about it. Like what does it mean if one of us is not there? It's so important to have that companionship. Thank you. It's very common கேள்வி. முடி கொட்டுறது பார்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸா அல்லாடி திரும்ப ரீப்ளான் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ்ஸால திரும்ப கொட்டுமா? It's part of growing old. Women, it's particularly around the menopausal time noticeable. So it's part of growing old. Certain factors are aggravate panduma and the children. I'm not expert enough. Particularly, you might ask me to solve it. And I think there's something. Certain conditions I can contribute panduma. Always talk to the images, but it's more about if it is part of natural aging, then to accept that it's not the other exempted from that. Everyone goes through that course. There's no scientific reason. It's possible. எனக்கு அந்த எவிடன்ஸ் எவ்வளவு இருக்கு சயின்ஸ்ல எவ்வளவு எவிடன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸாலன்னு எனக்கு தெரியாது. It's not my field. Possibly, I believe stress can cause a lot of things in the body. எவ்வளவு percentage வந்து stress related or purely stress related and because a young person going through exams and stress, I don't think hair loss. I think aging is part of that. Maybe stress வந்து aggravate பண்ணலாம். If it is bothersome, always talk to GP. They might give a better. They might talk about it. If you have நன்றி. நேரம் ஆகிவிட்டது. மத்தியானம் என்ன ஷோர்டீஸ் கொடுக்கலாம்னு தாமரையை கேட்டபோது தாமரைக்கா சொன்னால் ஃபண்டிங் எங்களுக்கு காணாஜேக்கே என்று சொல்லி அதை ஏன் சொல்ல வரணுண்டா ஒரு சோஷியல் மேகசின் எங்களோட தமிழ் சூழத்தில் ஒரு சோஷியல் மேகசின் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா வருது. அதுக்கு 6 எடிட்டர்ஸ் நின்று எவ்ரி ஆர்டிக்கலையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறோம். அதை வாசித்து அதை கொஞ்சம் பேர் ஒரு ஃபர்ஸ்ட் செஷனில் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1.5 hours இவ்வளவு என்கேஜ்டாக இத்தனை பேர் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் சார்ந்த ஒரு விஷயத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம்டா அதுதான் ஒரு சொசைட்டியாக நாங்கள் ஒரு ப்ரோக்ரெசிவாக செய்கிற விஷயம். நாங்கள் இப்போ வளர்கிறோம்ன்ற அடையாளம் இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறது தான். இப்படியான நிகழ்வுகளுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு தளித்தா இன்னும் இப்படியான சிந்தனை போக்கில் நாங்கள் நிகழ்வுகளை கொண்டு செல்லலாம்.
அதுக்கு எல்லாரும் நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி. குறிப்பாக விவிக்தாக்கும் டாக்டர் தாரணிக்கும் மிக்க நன்றிகள். ஆனாலும் ஷோர்டிஸ் இருக்குது, பயப்படாதீங்க. இளவேனில் மேகசின்ஸும் இருக்குது, வாங்கி வாசிக்கலாம் அல்லது இணையத்திலையும் வாங்கி பார்க்கலாம். நன்றி.